மேல கர்த்தருடைய வல்லமை நிறைவா இருக்க வேண்டும். ஆட்சி செய்கிறவர்களே, ஆண்டவரே, அதிசயப்பட வேண்டும். இது எங்களால் உண்டானது அல்ல, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி எங்களை நடத்துகிறது என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய மகிமை எங்கள் இந்திய தேசத்தின் மேல் அடுத்த 5 ஆண்டு ஆட்சியில் நிறைவா இறங்க நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். புதியதாக அமையப் போகிற அமைச்சரவை, புதியதாக பொறுப்பேற்க போகிற பிரதமர், எல்லாரையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெடியான கவர்மெண்ட் அடுத்த 5 ஆண்டுகளில் வரணும். அதே போல நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெடியான எதிர்க்கட்சியும் வரணும் ஆண்டவரே. ஜனநாயக முறைப்படி எங்களுடைய நாடாளுமன்றம் இயங்கணும். சர்வாதிகாரத்தில் இயங்கக்கூடாது, மதவாதத்தினால இயங்கக்கூடாது, மதவாத சக்திகளினால் இயங்கக்கூடாது. எல்லா ஜனங்களையும் சமமாய் பார்க்கத்தக்கதாக ஒரு சமத்துவ ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளில் கர்த்தர் எங்களுக்கு நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. இந்திய இறையாண்மையை களங்கப்படுத்துகிற ஆண்டவர் எந்த அரசியல் அமைப்பில் எந்த திருத்தமும் கொண்டு வராத சுமூகமான நல்ல ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளில் நீர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அதே போல எல்லா நம்முடைய நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆண்டுடைய கரங்களில் கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி. ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துறைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணணும் பாருங்க. ஆமென். இந்த ஆராதனை வந்திருக்கிற எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறைகள், ஆமென், மிலிட்டரி ஃபோர்ஸ்ல இருந்து நேவி எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கரம் வெளிப்படணும். வெளியுறவுத்துறை, ஆமென், உள்துறை, இன்னும் ஃபினான்ஸ், அதே போல ஆமென் கால்நடைத்துறை, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துறைகள், ஆமென், ஒவ்வொரு அஃபிஷியல்ஸ் எங்கள் ஆண்டுடைய கரங்களில் கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். கலெக்டர்ஸ், தாசில்தார், மந்திரிகள், இன்னும் அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், எல்லாரும் ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்னும் விஞ்ஞானிகள், எல்லாரும் ஆண்டோடைய பாதுகாப்பில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவர், ஒரு பெரிய பதட்டமான நிலை உலகளாவிய வகையில் இருக்கிறது. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் தேச மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேச மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாமா? இயேசுவே, எங்கள் இந்திய தேசத்தில் அன்பு பெருகணும். அன்பு பெருகணும்னா இயேசுவை அவர்கள் அறியணும் ஆண்டவரே. இரட்சகராம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. விபச்சாரம் செய்கிறவர்கள் மனம் திரும்பணும், மந்திரவாதிகள் மனம் திரும்பணும், பில்லி சூனியம் ஏவல்கள் செய்கிறவர்கள் மனம் திரும்பணும். மதவாதத்தை ஆண்டவரே, ஆண்டவரே, பயங்கரவாதிகள், மதவாதிகள், பயங்கரவாதிகள் மனம் திரும்பணும். உயர் அரசியல் தலைவர்கள் மனம் திரும்பணும். ஒரு பெரிய ரிவைவலை அடுத்த 5 ஆண்டுல எங்கள் தேசத்தில் நீர் கட்டவிழ்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகள் தேசத்தில் பெருகட்டும், ஊழியங்கள் விரிவாய் திறக்கப்படட்டும். சுவிசேஷ வெளிச்சம் காடுகளிலும் ஆண்டவரே மலைகளிலும் வசிக்கிற ஜனங்களுக்கும் செல்லட்டும், படிப்பறிவில்லாதவர்களுக்கு செல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஏழ்மை நிலைகள் மாறட்டும். எங்கள் தேசம் இயேசுவை அறியட்டும். அறியாமையின் இருள்கள், மூட நம்பிக்கை என்ற இருள்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ வெளிச்சம் பரவ நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபையில நடக்கிற எழுப்புதல் பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா 2 கரங்களை ஒரு விசை கூட உயர்த்தி திரும்ப திரும்ப கை தூக்க சொல்றேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 7, 8, 9 3 நாட்களும் எங்களுக்கு இயற்கையை சாதகமாக்கி தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயற்கை காலநிலைகளை சாதகமாக்கி தாங்க ஆண்டவரே. 3 நாட்களும் மாலை கூட்டங்களை ஆசீர்வதிங்க. அந்த சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்தை, பகல் வேளை நடக்கிற உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிங்க
ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த சிறப்பு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்து கொடுக்க வருகிற உம்முடைய தாசனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. பாடல் ஆராதனை நடத்த வருகிற போதகரை பயன்படுத்துங்க. ஆண்டவர் இந்த கூடுகைகளை இந்த இந்த பிராந்திய மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதமான கூடுகையா மாற்றித்தாருங்க. திரளான ஜனங்கள் தடையில்லாமல் கலந்து கொண்டு புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஒரு பெரிய ரிவைவல் எங்கள் சபையில உருவாகத்தக்கதாய், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் இந்த கூட்டங்களை கர்த்தர், ஆவிக்குரிய கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதி நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். சங்கீதம் 38 1 முதல் 22 வரை. சங்கீதம் 38 1 முதல் 22 வரை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல திறவாதவனும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் உத்தரவு இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனை போலானே. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே, எனக்கு தூரமாகாதையும். என் இரட்சிப்புமாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத புத்தகத்தை எல்லாரும் உயர்த்தி பிடித்து, ஆண்டவரே, நீர் கொடுத்த மகத்துவமான அழியாத உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி வாழ நடக்க, இதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். அல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்புக்காய் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிறவங்க முடிஞ்சா ஒரு நிமிஷம் மாத்திரம் எழும்பி நின்று ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்கு. நம்முடைய சபையை சார்ந்த ஒரு அருமையான சகோதரன் 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு இக்கட்டான நிலையில் அவங்களுடைய வேலையை இழந்து இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அவங்களுடைய வேலை இல்லை என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண அவங்க ரொம்ப பாரத்தோடு 40 வயசுக்கு மேலாகுது. பிரதர் பாஸ்டர், நான் இனிமேல் நான் ஊரில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஒரு அங்கலாய்ப்போடு பயத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த எம்பசியிலிருந்து வருகிற செய்தி நல்ல செய்தியாக இருக்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் முழுசாக எங்களுக்கு தெரியாது, எதனால் இந்த நிலைன்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறார். நம்முடைய மகன் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்க, ஏதாவது அவங்க அறியாமையினால் ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னா எங்களுக்கு தெரியல, மன்னிங்கப்பா. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே, பொருளாதாரத்துக்கு அதுதான் ஒரே ஒரு சோர்ஸாக இருக்கு.
உடைய பிள்ளைகளுடைய அனுகூலத்தை இன்னைக்கு அவர்கள் திரும்ப பேசும்போது, ஓ கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார், என் தேவன் ஜீவிக்கிறார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய், எங்க சபையில் அவர்கள் வந்து சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நாங்க உங்க சமூகத்தில் சபையாராக இணைந்து ஜெபித்த ஜெபத்தை இதுவரைக்கும் நீ புறக்கணிக்கவே இல்லை ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீ கிருபையா இறங்கி ஒரு அற்புதத்தை மகனுடைய வாழ்க்கையில செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இயற்கை கால சூழ்நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் வர முடியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா தடைகளையும் மீறி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தம்மா. அல்லேலூயா. பேஸ் கொஞ்சம் குறைச்சிரு, எனக்கு பேஸ் குறைச்சிரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். வாசிக்க கேட்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆமென். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பைபிள் சொல்லுது, இது ஒரு வசனத்துல ஆண்டவர் நமக்காக காத்திருப்பார். எதுக்கு? நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் இறங்குவார்? ஒரு மனுஷன் உண்மையிலேயே மனம் திரும்புறான்னா, அவன் பாவத்திலிருந்து வெளியே வரான்னா ஆண்டவர் அவனுக்கு இறங்குவார். அது வரையிலும் காத்திருப்பார். இளைய குமாரன் புத்தி தெளிந்து அவன் திரும்ப வர்றது வரைக்கும் அவர் என்ன பண்ணினார்? காத்திருந்தார். அவனுக்காய் இறங்கினார். அதுதான் ஆண்டவருடைய கேரக்டர், குணாதிசயம். நாம நம்ம வாழ்க்கையில இன்னும் கர்த்தருடைய இரக்கத்தை அனுபவிக்கலைன்னா நினைச்சு பார்க்கணும், இன்னும் நாம் மாற வேண்டிய ஏதோ ஒரு காரியத்துக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். அப்போ நம்மை நாமே நிதானித்து அந்த காரியத்தின் வெளியே வந்தோம்னா நிச்சயம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் காத்திருக்கிறார். அவர் மனதுருகும்படி அவர் என்ன பண்றாருன்னா எழுந்தருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த வசனம் சொல்லுது, அவர் நமக்கு நீதி